ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36 இன்ச்சு பாடி சைஸ் உள்ளவங்களுக்கு பிரின்சஸ் கட் வந்து பார்த்தீங்கன்னா தைக்க போகிறேங்க. ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் வந்து ஒரு மீட்டர் எடுத்திருக்கேங்க. இது வந்து துணி நகல அகலமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து 1 மீட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து அது அகலம் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 10 பாயிண்ட் கூடவே நீங்கள் எடுத்துக்கணும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த மாதிரி தைச்சு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 1.25 மீட்டர் இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் தைக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம துணி பத்தாமல் இருந்து ஜாயிண்ட் போட்டோம்னா நல்லா இருக்காது. ஸோ அதனால் ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கூடவே எடுத்துக்கோங்க. கீழே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசுறு வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு மடித்து அடிக்கிறதுக்காக நான் வந்து 1 இன்ச் விட்டுருக்கேன். ஸோ இது லைனிங் துணி கொடுக்குறோம் அப்படிங்கிறனால நான் 1 இன்ச் வந்து போதுமானது மடிச்சு அடிக்கிறதுக்கு. நான் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் எடுத்திருக்கேங்க. கரெக்டாக நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 14 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன் வந்து ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம், நெக்கு வித்து இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து நெக்கு வித்து ரெடி அளவு வைக்கிறேங்க. ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக வைக்கிறேன். அதே மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் வைக்கிறேங்க. தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா கொஞ்சம் நெக் வந்து நான் டீப்பாக போடுற மாதிரி ஒரு 9.5 இன்ச்சஸ் வந்து வச்சுருக்கேன். 9.5 இன்ச் வந்து நெக்கோட இறக்கம் வந்து வச்சுருக்கேன். ஸோ மேலே ரெடி அளவு இருக்கிற மாதிரியே அதே 3 இன்ச்சு வித்து வந்து இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைன் ட்ரா பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரவுண்ட் ஷேப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன மாடல் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆம் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 5.5 வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. எல் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தையலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்போ மார்க் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆம் ஹோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவு கொடுப்போம் பார்த்திங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆம் ஹோல் ஹைட் வரைஞ்சோம் பார்த்திங்களா, அதில் வந்து மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆம் ஹோல் ஸ்கேர்ல் இருக்குது பார்த்திங்களா, இதை வச்சு இந்த பாயிண்ட் ரெண்டும் மீட் ஆகிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி வளைவு வந்து போட்டுருங்க. ஸோ ஆம் ஹோல் வளைவு வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போது என்னோட பாடி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 36. அப்போ அதில் பாதி 18 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் வந்து நான் லூஸ்க்காக சேர்த்துக்கிறேன். அப்போ 20. அப்போது 20 அப்படின்னா நம்ம அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணும்போது அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். பாடி சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36னா அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 9 ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 1 இன்ச் வந்து லூஸ்க்காக நம்ம சேர்த்திக்குவோம். அப்போ 10. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடு. உங்களோட பாடி சைஸ் என்னவோ அதை வந்து பார்த்தோன்னா 4ஆல் டிவைட் பண்ணிட்டு லூஸ்க்காக வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். அப்போ 36 4ஆல் டிவைட் பண்ணும்போது 9 ப்ளஸ் லூஸ்க்காக 1 இன்ச்சுன்னு சொல்லி 10 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தையலுக்கு ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே நான் டாட் பிடிக்கிறதுக்கு சேர்த்து நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது இதே மாதிரி இதுக்கும் கால்குலேஷன் இருக்குது. இப்போ என்னோடய ஹிப் லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் வந்து 8 நமக்கு வந்து கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா 1 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு டாட் பிடிக்கிறக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் நம்ம வந்து கொடுக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தையலுக்காக நீங்கள் வந்து ஒரு 1.5 இன்ச் அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் நம்ம மேலே அப்பர் செஸ்ட்டுக்கு நம்ம வந்து பாடி மார்க் பண்ணிக்கு பார்த்தலாம் அதே லைனை கூட நீங்கள் வந்து கீழே அதே அளவு மார்க் பண்ணிவிட்டு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கக்கூடியதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க. ஸோ இப்போது பேக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து ஆம் ஹோல் நம்ம வரைஞ்சிருக்கிறது சரியா அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்னா பாருங்கள், கரெக்டாக டேப்பை வச்சு இந்த நம்ம பாடி மெஷர்மெண்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் வருது. என்னோட ஆம் ஹோல் சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா 17. அப்போது அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 8.5. ஸோ இப்போ எனக்கு வந்து மிகச்சரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆம் ஹோல் லைன் வந்து கிடச்சிருக்கு.
சப்போஸ் எனக்கு வந்து கம்மியாவோ இல்லை அதிகமாகவோ எனக்கு வருது அப்படிங்கிற இடத்துல நான் இந்த ஆம் ஹோலை ஏற்றியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறக்கியோ வந்து போட்டு அந்த ஆம் ஹோல் லைனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆனால் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆம் ஹோல் வளைவு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒன்று ஆஃப் இன்ச்சு 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 இன்ச்சுக்கு மேலே டிஃப்ரென்ஸ் வருதுன்னா நீங்கள் இந்த ஆம் ஹோலோட ஹைட்டை வந்து ஏற்றியோ இல்லை இறக்கியோ போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ஆம் ஹோல் வளைவு கரெக்டாக வருதா, பாடி மெஷர்மெண்ட்டும் அந்த ஆம் ஹோல் வளைவும் ஒரே பாயிண்டில் மீட் பண்ணுதா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் லாஸ்ட்டாக கிடைக்கும் போது அந்த சைடு ஜாயின் வந்து கரெக்டாக எனக்கு வரல, நேராக வரலன்னு சொல்லி நம்ம மிஸ்டேக் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து இதை கரெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணணும். ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேக் பார்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே வந்து டைரெக்டாக நான் இதில் போட்டு கட் பண்ணாமல் இதுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி நம்ம ரெடி பண்ணுறோம். இது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் பேப்பரில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் கட் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியாது அப்படிங்கிறனால நான் இந்த எக்ஸ்ட்ரா இந்த பிங்க் கலர் லைனிங் வந்து என்கிட்ட வேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த சாண்டல் கலர் மெயின் லைனிங்கில் வந்து கட் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு பேப்பர் பேட்டர்ன் போடுற மாதிரி தான். பேப்பரில் போட்டால் உங்களுக்கு கிளியராக தெரியாது அப்படிங்கிறனால நான் இந்த லைனிங் கிளாத்தில் வந்து போட்டு காமிக்கிறேன். இப்போது நம்ம சாண்டல் கலர் லைனிங் நம்ம கட் பண்ண பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டு, அதை வந்து பார்த்தோன்னா இந்த பிங்க் கலர் லைனிங் மேலே வச்சுருக்கேன். நான் வந்து சிங்கிள் பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் மாதிரி தான், அது பிங்க் கலர். ஓகேங்களா. ஸோ இதை நான் அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஷோல்டர், அந்த ஆம் ஹோல் லைனு எல்லாமே நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு ஓப்பன் நம்ம வைக்கிறதுனால அந்த பேக் பார்ட் உங்களுக்கு தெரியுதா, அந்த பிங்க் கலரில் ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருக்கேன் அந்த பேக் பார்ட்டை. நம்ம வந்து ஃப்ரண்ட்டை ஓப்பன் வைக்கிறனால அந்த கொக்கி பட்டி வி பட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் வந்து நான் விட்டுருக்கேன். இதுவே நீங்கள் பேக் சைடு வந்து ஹூக் வைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா பேக் சைடு வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து துணி வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கணும். விட்டுட்டு இதை மார்க் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அந்த நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவுலேருந்து 7 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன். தையலுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து விட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி அகலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்குக்கு எவ்வளோ வச்சுருந்தோம்னா 3 இன்ச் வந்து வச்சுருந்தோம். அதாவது நம்ம அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஹூக் பட்டிக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த லைன் இல்லாமல் 3 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதில் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. தையலுக்கும் ஒரு 1/2 இன்ச் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். இந்த ஷேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக நெக்கிலேருந்து வந்து பார்த்தோன்னா அந்த 1 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆம் ஹோல் லைனில் நான் வந்து அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து கர்வ் கொடுப்போம் பார்த்தீங்களா, குடஞ்சி எடுப்போம்ல, அதை நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த பஸ்ட்டு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கரெக்டாக கழுத்துலேருந்து நீங்கள் என்ன அளவு கழுத்து வைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு 1 இன்ச் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அந்த மெயின் டாட் பிடிக்கிறது வந்து சரியாக வரும். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நெக்லேருந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த ரெடி அளவில் இருந்துமே ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அப்போ நெக்லேருந்து 1 இன்ச்சு தான் கணக்காகும். கரெக்டாக அந்த ரெடி அளவுலேருந்து வச்சுக்கிட்டு நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து நான் வைக்கிறேன். நல்லா கவனிங்க. அதே மாதிரி அந்த அகலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சஸ் வந்து வைக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லேருந்து 11 இன்ச்சு ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அகலம் வந்து நம்ம ரெடி அளவுலேருந்து 4 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன். இது அளவு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 2 பாயிண்ட்டும் கரெக்டாக ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மீட் பண்ணணும். ஸோ அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் ஹோல் டாட் வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ப்ளவுஸில் வந்து ஆம் ஹோலுக்கு ஒரு டாட் போடுவோம் இல்லைங்களா, அந்த லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்லேருந்து இந்த லைனை கரெக்டாக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு
அந்த ஆர்ம் ஹோல் டாட் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து அப்படி லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி கொடுத்து அந்த பஸ்ட்டு கிட்ட வந்து பார்த்தோன்னா கரெக்டாக அந்த ஷேப் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா பிரின்சஸ் கட்டுக்கு மெயினான ஒரு பாயிண்ட், அந்த ஷேப் வந்து கொடுக்கறது தான். ஸோ நல்லாவே நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த டாட்டோட வித்து வைப்போம் பார்த்தீங்களா, இந்த லைனில் லெஃப்ட் சைடு ஒரு 1.5 இன்ச்சும் ரைட் சைடு ஒரு 1.5 இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண மாதிரி கோடு போட்டுக்கிறேன். நம்ம ப்ளவுஸ்லாம் மெயின் டாட் நம்ம வந்து பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1.5 இன்ச் அகலம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த சைட்லேருந்து கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்து அந்த பட்டி கொடுத்த மாதிரி ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நல்லா உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அதிலிருந்து கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு மேலே அந்த ஷேப் நம்ம கொண்டு வரோம் பார்த்தீங்களா, அந்த 1 இன்ச்சோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துடணும். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்துட்டிங்கன்னா அந்த பட்டி இருக்கிற மாதிரி அந்த கீழே அந்த பஸ்ட்டுக்கு கீழே வந்து அந்த பட்டி பீஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அந்த செஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தனியாக தெரியும். ஸோ அதுதான் வந்து நமக்கு பிரின்சஸ் கட்டுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். இப்போ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம வந்து வரைஞ்சிருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த ஆர்ம் ஹோல் உள் வளைவு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஃப்ரண்ட்டுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு பேட்டர்ன் மாதிரி தான், அதுக்காக தான் நம்ம வந்து கரெக்டாக வரைஞ்சிட்ருக்கோம். ஸோ இது ஏன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட்டை வந்து இப்போ கட் பண்ணிவிடுவோம். அதாவது 2 பீஸாக நம்ம கட் பண்ணிவிடுவோம். இப்போ நல்லா கவனிங்க, நெக் பார்ட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துணியில் வச்சு தையல் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சாவது கண்டிப்பாக போகும். ஸோ அப்போ நம்ம வந்து இதை டைரெக்டாக லைனிங்கில் வச்சு இதே மாதிரி நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணால் அந்த ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு ப்ளவுஸ்க்கு கொஞ்சம் லூஸ் கொடுத்தா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும் வந்து பார்த்தோன்னா இந்த பீஸ் நம்ம ட்ரா பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இதையும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு இந்த பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட்டு பார்ட்டு. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தடு தான். ஸோ இதை நம்ம வந்து சொன்னல அப்படி நம்ம டைரெக்டாக வந்து லைனிங் கிளாத்தில் நம்ம ட்ராப் பண்ணியிருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சாவது தையலுக்கு கண்டிப்பாக போகும். ஸோ அப்போ வந்து அளவுகள் மாறும், நமக்கு வந்து பார்த்தோன்னா டைட்டாக வந்து இருக்கும் ப்ளவுஸு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம லைனிங் கிளாத்தில் வச்சு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு அளவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைக்கும்போது ரொம்பவே கரெக்டாக ஃபிட்டிங்காக நமக்கு வந்து கிடச்சிடும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். பட் இருந்தாலும் நான் அந்த மாதிரி ஃபோல்டிங் பக்கம் அந்த பிங்க் கலர் பீஸ் வந்து ஒன்று தான் இருக்குது. பட் அந்த சாண்டல் கலரில் வந்து பார்த்தோன்னா ஃபோல்டிங் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி இவ்வளோதான், ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இடையில நம்ம தையலுக்காக கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டுட்டு நம்ம இதை வந்து மார்க் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த ஷோல்டர், நெக்கு, ஆர்ம் ஹோல் இது எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக தான் வரும். அந்த நம்ம ஜாயின் பண்ணுற அந்த சென்டர் லைன் நம்ம அந்த பிரின்சஸ் மட்டும் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து துணி வந்து தையலுக்காக விட்டால் போதும். மற்றபடி நீங்கள் ஆர்ம் ஹோல் சைடோ ஷோல்டர் சைடோ விட வேண்டியதில்லை, அதெல்லாமே ஆல்ரெடி நம்ம விட்டுருக்கிறது தான். நெக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து துணியே விட தேவையில்லை. இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிங்க் கலர் ரெடி அளவு ஒன்று வச்சுருக்கோம், அதோட ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக இந்த சாண்டல் கலர் லைனிங்கில் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். அதே மாதிரி இந்த பார்ட்டி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க. இப்போ இந்த ரெண்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு பாருங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சாண்டல் கலர் பீஸ் வந்து அந்த பிங்க் கலர் பீஸை விட கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எக்ஸஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நமக்கு வந்து அந்த லூஸ் வந்து ப்ளவுஸில் வந்து கிடைக்கும். ஃபிட்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து கிளாத் பத்தாதுங்கனால உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறக்காக நான் இந்த பிங்க் கலர் பீஸை வந்து இங்கே வச்சுருக்கேன். இதில் வந்து எவ்வளோ கிளாத் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போது கீழே வந்து அந்த பிசுரெல்லாம் வந்து கட் பண்ணுறக்காக ஒரு 1/4 இன்ச் விட்டுருக்கேன். இது லைனிங் கிளாத்துங்கனால ஒரு 1/2 இன்ச் வந்து மடித்து தைக்கிறதுக்கு போதும். ஹைட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச் வந்து ஹைட் எடுத்திருக்கேன். நல்லா மார்க் பண்ணிக்கோங்க 6 இன்ச்சு. அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஒரு 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். வச்சு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். மேலே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்பு, அதாவது ஸ்லீவுக்கு வந்து பார்த்தோன்னா கப் சைஸ் நம்ம வந்து சொல்லுவோம் பார்த்திங்களா, அது வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 3 இன்ச் இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. நானும் நிறையா வீடியோஸ் வந்து ஸ்லீவுக்கு போட்டிருக்கேன். டவுட் இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போது ஸ்லீவோட சுற்றளவு வந்து நமக்கு 12. ஸோ இப்போ அதில் பாதி 6, அதை மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த ஆம் ஹோலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 17. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா 8.5 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவோட கேப் லைன் வந்து 3 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வச்சு கரெக்டாக ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி அளவு வந்து நம்ம போட்டாச்சு. இதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு தையல் வந்து பார்த்திங்கன்னா விடணும் இல்லைங்களா, அதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஜாயின் பண்ணக்கூடிய பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ரா பண்ணுறேன் பார்த்திங்களா, குட்டி குட்டியாக லைன் போடுறேன் பாருங்கள், இந்த இடம் மட்டும்தான் நான் ஜாயின் பண்ண வேண்டியது லைனிங்க்கு. ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குட்டியாக நம்ம ஒரு பீஸ் எடுத்து ஜாயின் பண்ணிட்டா போதும். அவ்வளோதான். எங்கள் பாப்பா எந்திரிச்சிட்டா. அவளை நீ வந்து நம்ம கொஞ்சம் சிரமம் வீடியோஸ் போடுறது, இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சாங்க. அது மாதிரி மேலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த 1.5 இன்ச் எதுக்காக மார்க் பண்ணால் அதிலேருந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து அந்த ஸ்லீவுக்கு வந்து கர்வ் வந்து கொடுக்கணும். ஏன்னா சில பேர் வந்து அந்த எட்ஜில் இருந்தே ஃபோல்டிங் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து நீங்கள் இறக்கமாக வளைவு மாதிரி கொடுத்துட்றீங்க. அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. இப்போ இதை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு சின்ன பிட்டு மட்டும் ஆட் பண்ணால் போதும். லைனிங்க்கு சென்டர் பாயிண்ட் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைடு நம்ம ஜாயின் பண்ணுற இடமும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.25 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வரணும். கரெக்டாக இருக்குது நமக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் வந்து பார்த்தோன்னா நான் கர்வ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக ஒரு வளைவு எஸ் மாதிரி கொடுத்து எடுத்துருங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது லைனிங் கிளாத்தில் வந்து எல்லா பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து சாரியில் வந்த ஒரு ப்ளவுஸ் தான். பட் நமக்கு வந்து கம்மியாக இருக்குது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா சுருக்கமாக இருக்குது. இன்றைக்கி சடோன் வேறு, இல்லைனா லைட்டாக அயன் பண்ணலாம். அது இல்லாமல் இது வந்து கொஞ்சம் சரி மாதிரி இருக்குது. அயன் பண்ணுறதா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் அயன் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு ஹீட் பண்ணும்போது இது வந்து பேர்ன் ஆகிடும். ஸோ இப்போ பேக் பார்ட்டை வந்து பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆனாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேக் பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து 2 பீஸ் வந்து போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். இல்லை நம்ம வந்து ஸ்லீவுக்கு ஜாயின் போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இருந்தாலும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 4 துணியாக இப்படி மடித்து வச்சு ஸ்லீவ் பார்ட்டு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு அந்த இது வந்து ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம்.
நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ரண்ட்டை வந்து ஓப்பன் சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு தையலுக்காக நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் மட்டும் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி மெயின் ஃபேப்ரிக்கில் விட்டுட்டு இந்த மாதிரி கரெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதையும் வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். சைடில் மட்டும் வந்து பார்த்தோன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறி போடுற மாதிரி இருக்கும். சைடில் மட்டும் ஒரு சின்ன ஜாயின் போட்டு தான் நமக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு மற்றபடி நீட்டாகவே வந்து எல்லாமே நமக்கு துணி இருக்குது. கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம லைனிங் துணியே கொடுத்துர்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இதை வந்து பார்த்தோன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஆரி ஒர்க்கு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் வந்து வச்சுருக்கோம், ஜேஜே டிசைனர் ஸ்டூடியோ. அந்த சேனலோட லிங்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள், ஸ்லீவ் வந்து பார்த்தோன்னா வைக்கும்போது நமக்கு சின்ன ஒரு சைடில் மட்டும் ஜாயிண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நமக்கு துணி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வந்து நீட்டாக தைச்சிடலாம். இதோட கட்டிங் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக தைச்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஃபோட்டோ எனக்கு அனுப்பணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. அந்த சேனல் லிங்க்கில் நீங்கள் ஃபோட்டோ அனுப்பலாம். தேங்க்யூ.